இன்னைக்கு பாத்துக்கிற விவசாயம் நம்பர் 1 இருக்கிறாங்க, கல்வியிலே நம்பர் 1 இருக்கிறா, சுகாதாரத்துறையிலே நம்பர் 1 இருக்கிறா, இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில நம்பர் 1 இருக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் நம்ம நம்பர் 1 இந்தியாவில் தமிழகம் இருக்கு, நல்லா இருக்கிறாமா. இப்ப இன்னைக்கு எல்லா ஊருக்கு ரோடு நீங்க பாத்திருப்பீங்களா? 20 வருஷத்துக்கு முன்னே இருக்கிறது இப்ப இருக்கிறது பாத்திருப்பீங்க. நீங்க 15 வருஷமா செய்யற வேலை நம்ம எல்லாம் இந்த 3-4 வருஷத்துல செஞ்சாச்சு. எல்லா ஊருக்கு ரோடு இருக்குது, தண்ணி இருக்குது, லைட் இருக்குது. அவர் ஆட்சியில கரண்டே இல்லாம இருக்கு, 18 மணி நேரம் கரண்ட் இல்லாம இருந்தது. இன்னைக்கு 24 மணி கரண்ட் கொடுத்து 100 யூனிட் கரண்ட் ஃப்ரீயா கொடுக்கிறோம். இந்தியாவிலே ஒரு முதல் மாநிலம்னா நம்ம அம்மாவுடைய ஆட்சி தான், நம்ம மாநிலம் தான். எந்த மாநிலத்தில் 100 யூனிட் கரண்ட் ஃப்ரீயா கொடுத்தது கிடையாது. பசங்க படிக்கிறவங்களுக்கு லேப்டாப் ஃப்ரீயா கொடுத்தது கிடையாது. 18,000 கொடுத்தது எந்த மாநிலத்திலும் கிடையாது. கர்ப்பிணி பெண்களுக்கு இலவசமா அரிசி கொடுத்தது எந்த மாநிலத்திலும் இல்ல. எல்லா திட்டங்களும் மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுத்தது நம்ம மாநிலத்தில் தான். இன்னைக்கு 2021 யாரு வீடு இல்லாதவர்கள் வீடு கொடுக்கிற ஆட்சி நம்ம அம்மாவுடைய ஆட்சி. எல்லாம் யாருமே வீடு இல்லாத சமாச்சாரமே இல்ல. ஆனா டிஎம்கே கவர்மெண்ட் வந்துச்சா ரவுடிசம் திரும்பி இந்த நம்ம நாட்டை இந்த எவ்வளவு வளர்ச்சி பாதையில இருந்ததெல்லாம் நாசனம் ஆயிடுது. அதனால தயவு செஞ்சு நம்ம இன்னொரு 5 வருஷம் அப்படியே இருந்தா இந்தியாவிலே நாங்க எல்லா மாநிலத்திலும் முதன்மை மாநிலமா விளங்கி கண்டிப்பாக நம்ம நம்பர் 1 இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்க எல்லாம் இப்போ நல்லா தெரிஞ்சு நம்மளுடைய அம்மாவுடைய ஆட்சியில இணைந்து ரொம்ப உங்களை ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறேன். அதே மாதிரி நம்ம முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் நல்ல திட்டங்கள் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. யாருக்கு எந்த குறையும் இல்லை, இந்த ஆட்சியில ஒரு தொந்தரை இல்லை. அது மெயினா இன்னைக்கு வியாபாரம் செய்யறவங்களுக்கு ஆகட்டும், நல்லா விவசாயம் செய்யறவங்களுக்கு ஆகட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதே டிஎம்கே ஆட்சி உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்லை, நல்ல ரவுடிசம் தான். நாடு அம்மா ஆட்சிக்கு வரும்போது 2000 ரவுடிஸ் இந்த தமிழ்நாடுல இருந்து வெளியில போயிட்டாங்க, திரும்ப வந்ததே கிடையாது. அவங்க எங்க போறாங்களோ தெரியல. இன்னைக்கு நம்ம நாடு சுபிட்சமா இருக்குதுன்னா அது காரணம் அம்மாவோட ஆட்சி.